முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய திமுக ஜென்சி அன்பானந்தம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாலும் முன்ஜாமீன் கொடுக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கராராக சொல்லிவிட்டதால் தற்போது அவரே சரண்டர் ஆகியுள்ளார். ஆனால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என நீதிமன்றம் கராராக சொல்லிவிட்டது. இதனை அடுத்து மனுதாரர் தரப்பில் மனுவை வாபஸ் வாங்கிய நிலையில் வழக்கை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். மிஸ்டர் அன்பானந்தம் முதல்வர் விஜய ஒருமையில பேசினாரு, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசினாருன்னு அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா அவரு அப்படி பேசினதுக்கு முன்மாதிரியா இருந்தது முதல்வரோட இந்த பேச்சு தான். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையே காணோம். முதல்வர் மட்டும் மற்றவங்க குடும்பத்தை இழுத்து வச்சு பேசலாம், ஆனா மற்றவங்க பேசக்கூடாது. பேசுனா கேஸு. மற்றவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே மேல செருப்பு தூக்கி எறிஞ்சப்போ கோவப்படாம ஒரு செருப்பை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணுவேன், இன்னொரு செருப்பையும் தூக்கி போடுங்கன்னு சொல்லி பெருந்தன்மையா நடந்துகிட்டவர் நீங்க கொள்கை தலைவர்னு சொல்ற தந்தை பெரியார். தயவு செய்து இவங்களெல்லாம் இனிமேல் உங்க கொள்கை தலைவர்னு சொல்லாதீங்க. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்பியவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டு மிராண்டி. இவன் அடங்க மாட்டான், ஓய் அடங்க மாட்டான். இவன் எல்லாம் ஒரு ஜோடி புது செருப்பு ஆகி போச்சு பாத்தீங்களா? சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். போங்க, நம்ம காரியம் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.